நான் மார்னிங் தான் சொன்னேன் விஜய் டிவியில் கமருதீனை விடமாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன் கமருதீன் ஃபேன்ஸ்க்காக. அவர் வந்து ஃபினாலேக்கு வராரு. இப்போ ஃபினாலேக்கு வர்றது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் ஃபினாலேக்கு வராருன்னா கண்டிப்பாக விஜய் டிவியில் கமருதீனை கைவிடலைன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக வேறு ஏதாவது சான்சஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரிவோக் ரெட் கார்டு இந்த ரெட் கார்டு திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருந்துச்சு. நீங்கள் கூட என்ன ரிவோக் ரெட் கார்டு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 100% ரெட் கார்டை ரிவோக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரதீப் ஆண்டனிக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க என்னன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போவே வந்து என்னாச்சுன்னா திருப்பி வாங்கலை. ஏன்னா வந்து கமல் சார் அதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா அவர் தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு நின்னார். அவர் திருப்பி கூப்பிடுறதுக்கும் அலோவ் பண்ணலை. எவ்வளவோ சோஷியல் மீடியாலலாம் அவ்வளோ போச்சு, பிரதீப்பை திருப்பி கூப்பிடுங்கன்னு. அதுவே நடக்கலை. ஸோ இது கண்டிப்பாக நடக்காது. விஜேஸ் விட்டவே மாட்டார். பட் ஏதோ கமருதீனுக்கு மட்டும் மனசு வந்து அவர் இறங்கிட்டாரா, என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஃபினாலேக்கு கமருதீனை இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். கமருதீனும் வராராம். ஏற்கனவே இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock அவர் ஃப்ரெண்ட்ஸ் அது ஜோன் ஒருத்தர் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தாரு. நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து இந்த மாதிரி வராரு, அந்த எங்கேயோ ஆவடியிலேயே எங்கேயோ போயிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு போல இருக்கு. நான் கமருதீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்ச வரைக்கும் அவர் வந்து பப்ளிக்காக ஒரு வேளை சாரி சொல்வார். நான் இனிமேல் என் கோவத்தை குறைச்சிப்பேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தெரியாது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அப்புறம் விஜய் பாரு ஃபேன்ஸ் கேட்பீங்க அவங்க வராங்களான்னு. அவங்க வரலை. அவங்கள கூப்பிடலையா இல்லை அவங்க வர்றதுக்கு ஒத்துக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் கமருதீன் கூப்பிட்ருக்காங்க, கமருதீன் வராங்க. 1 week ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு ஒரு நார்மலாக ஆகிடுப்பாங்க நான் நினச்சேன். ஏன்னா நேற்று அந்த ஏவியில் போட்டிருந்த சீன்ஸ் பார்க்கும்போது, பொதுவாக ரெட் கார்டு போட்டிருந்தவங்க, ரெட் கார்டு வாங்கி போனவங்களெல்லாம் வந்து ஏவிலெல்லாம் காட்ட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பற்றி பேசாதீங்க, அவங்க பேரே எடுக்க விடாத மாதிரி தான் ஆக்கியிருப்பாங்க. இப்போ கூட உள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட ரெட் கார்டு பற்றி பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. இதுக்கே வியானா இவ்வளோ பேசியிருக்காங்க. அது வேறு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நிறைய பேசியிருந்திருப்பாங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஏவியில் இவ்வளோ சீன்ஸ் வச்சுருக்கும் போதே நான் நினச்சேன் அவங்களுக்கு ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கமருதீன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. பட் பாருக்கு மட்டும் கொடுத்து இவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாதுங்கிறதுனால 2 பேத்துக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னு நினச்சேன். ஸோ இப்போ அவங்க ஃபினாலேக்கு வராங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.